ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு. இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பட் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மார்னிங் இந்த ஒரு ரெசிபி பண்ணிங்க அப்படின்னா டின்னர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் 1 கப் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதை நல்லா கழுவிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 5 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி அதையும் ஆட் பண்ணிவிட்டு 3 கப் தண்ணி விட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது உங்கள் காரத்துக்கு ஏற்ப. இப்போது இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி 4 விசில் விட்டு எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போது கடைஞ்சதுலேயே கொஞ்சமாக புளி தண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா வதக்கி ஆல்ரெடி கடைஞ்சி வச்சுருக்க பருப்பில் ஆட் பண்ணுங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்குனீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பப்பு ரெடி.